நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 23/7/2026க்கான ராசி பலன்கள். பராபவ வருடம் ஆடி மாதம் 7ஆம் தேதி, ஜூலை மாதம் வியாழன்கிழமை. நல்ல நேரம் காலை 11 மற்றும் 12, மாலை 12:15 மற்றும் 1:15. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 1:30 மற்றும் 3. குளிகை 9 மற்றும் 10:30. யமகண்டம் 6 மற்றும் 7:30. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். திதி இன்று காலை 10:33 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3 வரை சுவாதி, பின்பு விசாகம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3 வரை உத்திரட்டாதி, பின்பு ரேவதி. மேஷம் ராசினியர்கள். இன்று செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து பணிபுரிவது ரொம்ப அவசியம். தொழில் வியாபாரம் நடைமுறை சுமாரான அளவில் இருக்கக்கூடும். பண வரவை விட செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடுங்க. மேஷம் ராசினியர்கள், வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமை வேண்டும். புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரம் வேகம் கூடுங்க. எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் தாமதம் இருக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்ற மந்தமான சூழல் ஏற்பட்டது, போக போக சரியாக கூடுங்க. மனதிற்கு இனிய செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். என்று ஓரளவு நல்ல காலம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. வராமல் நின்ற பணம் கண்டிப்பாக வரக்கூடும். மனக்குழப்பம் இருந்தாலும் சரியாக கூடும். எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது மிக நல்லது. பயணங்கள் சாதகமான பலனை கொடுக்கும். என்று பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்களுக்கு என்று கூடுதல் மகிழ்ச்சியும் உண்டாக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக கைகூடும், பயப்பட வேண்டாம். காதலும் முடிவெடுக்கும் போது இல்லத்தில் சொல்லி எடுப்பது மிக நல்லது. என்று மாணவ கண்மணிகள், படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கல்வியை பற்றிய புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும் மாணவர்களுக்கு என்று பொறுப்புகள் உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி, என்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. காரியங்கள் கூட ஓரளவு வெற்றி ஏற்படக்கூடும். திறமைகள் வெளிப்படும் நாளாக இருக்க கொடுங்க. பக்குவமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலை நீங்க சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எல்லா வகையிலும் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி, என்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். பல சோதனை கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். முடிவுல கூட உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடுங்க. வியாபாரம் உங்களுக்கு சுறுசுறுப்பு அடையக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்தியவர்கள் என்று உங்களுக்கு சொத்து பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கூடுங்க. இந்த நாள் உங்களுக்கு கூடுதல் பண வரவு வரும் நாள் என்று சொல்ல முடியும். கிருத்திகை, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாகன யோகம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். எதிர்பார்த்தபடி காரியங்கள் சிறப்பாக நடைபெறக்கூடும். மனக்குழப்பம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். வராமல் நின்ற பணம் வரக்கூடுங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். தக்க பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தொடர் முயற்சி வெற்றியை கொடுக்கும். என்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள், என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்கும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. ஆலோசனைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். வியாபாரம் நல்ல நிலைக்கு செல்ல கொடுங்க. அக்கறையுடன் இன்று நீங்க பணியில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்த்த பண வரவு கண்டிப்பாக ஏற்படக்கூடும். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். என்ற எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் எதிரின் வெற்றிக்கு வழிவகுக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது விலகி செல்லக்கூடும். மனோதைரியம் கண்டிப்பாக கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரியிடம் அனுசரித்து செல்வது நல்லது. போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து நின்று கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். காரியங்களில் உங்களுக்கு தடை தாமதம் ஏற்பட்டது சரியாக கொடுங்க. பிறர் விஷயங்களை நீங்க தலையீடுகள் செய்ய வேண்டாம்.
முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். அபாரமான சிந்தனை வெளிப்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் இருக்கும். எல்லாம் திருப்பு முனையாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று முன் யோசனையுடன் செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பக்குவமாக செயல்படுவது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் மட்டுமே புரியாத புதிர் போல் இருக்கும். சில குழப்பத்தையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கும். காதலில் இப்போதைக்கு நீங்க முடிவுகள் காண வேண்டாம். பின்னொரு நாட்களுக்கு நாங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிந்து கொண்டு பின்னர் செய்யுங்கள். காதல் வெற்றி நடை போடுங்க. அவசரப்பட வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உயர்கல்வியை பற்றி நன்கு புரிந்து கொள்ளுங்கள். என்ன படித்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து எதையும் செய்யுங்கள். முக்கியமாக அரசாங்க தேர்வுகளுக்கெல்லாம் தன்னை தயார்படுத்திக் கொள்வதை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணி வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் கரித்திகை. என்று கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். எளிதில் வெற்றி பெறக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். போராட்டத்தை கண்டு அஞ்சாமல் எதிர்த்து போராடுவீர்கள். என்று ஓரளவு பணப்புழக்கம் இருக்க கொடுங்க. மதிய வேலை மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் ஓரளவு கண்டிப்பாக கை கொடுக்குங்க. ரோகிணி எதிர்பாராத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பயன் தராத பொருட்களை விலைக்கு வாங்க வேண்டாம். கூடுமானவரை பிரச்சனைக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்கக்கூடும். எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. பயணங்கள் மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உங்கள் வேலை ஒன்று இருக்க பாருங்கள். அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும். மிருக சிரிஷம் என்ற மந்தமான சூழல் கொஞ்சம் இருக்கும். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். குழப்பம் இல்லாமல் இருப்பது ரொம்ப நல்லது. யாரையும் கடிந்து கொள்ள வேண்டாம். பல யோசனைகள் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்கும். பயணங்கள் கூட சாதகமான பலனை கொடுக்கும். சிந்தித்த வனம் இருந்து கொண்டே இருப்பீர்கள். என்று உங்களுக்கு செயல்களில் வேகம் ஏற்பட கொடுங்க. இந்த நாள் நீங்க மகிழ்ச்சிக்குரிய செய்திகள் வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள் என்று ஓரளவு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பரிடம் கேட்ட உதவி பரிபூர்ணமாக கிடைக்கும். பணிகளை எளிமையாக நிறைவேற்றிக் கொடுப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் உற்பத்தி விற்பனை சீராக இருக்கக்கூடும். பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான திட்டமிடுவீர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். என்ற பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு தக்க பலன் கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க கொடுங்க. கனவுகள் கூட நனவாக கூடும். கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். எதிர்பார்த்த வெற்றி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். என்ற பெயரும் புகழும் உயரும் காலகட்டம் என்றே சொல்ல முடியுங்க. பக்குவமாக செயல்பட்டால் இன்றும் உங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்குறுதி எப்படியாவது காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுப்பீர்கள். என்று பெண்கள் பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செய்யும் செயலில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் இருக்கும். பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வரக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று மனதளவில் மகிழ்ச்சி கூடிவிடும். என்று காதல் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். காதல் இப்போதைக்கு பதட்டப்பட வேண்டாம். விட்டு பிடியுங்கள், எல்லாம் சரியாகும். என்று மாணவ கண்மணிகள் கல்விக்கான முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். தெளிவான சிந்தனை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ளக்கூடிய சூழல் இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இன்று ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடி அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம். என்று காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு திட்டமிடுவீர்கள். பொறுப்புடன் செயல்பட்டு முன்னேற்றம் அடைவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எல்லா வகையிலும் திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெற கொடுங்க. செயல்களில் புதிய திருப்பம் ஏற்பட கொடுங்க. திருவாதிரை மன வருத்தம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும்.
பயணங்கள் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். காரியங்கள் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். என்ற பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள் என்று குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படக்கூடுங்க. புனர்பூசம் காரியங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கும். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை இன்று சேர்த்துக் கொள்வீர்கள். என்று விடாமுயற்சியின் மூலம் வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். இன்று போராட்ட குணத்தை மட்டும் கொஞ்சம் விட்டுவிடுங்கள். அது மட்டுமில்லை, பஞ்சாயத்துகள் முடிவை கொடுக்கும். நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கும். கடகம் ராசினியர்கள் இன்று கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும். தொழில் மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வியாபார வளர்ச்சி இன்று ஏற்படக்கூடுங்க. பண வரவு கண்டிப்பாக நன்மை கொடுக்கும். குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் காணப்படக்கூடுங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். இன்று எப்படிப்பட்ட பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். திட்டமிட்டு காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கவனமாக எல்லோரிடமும் அனுசரித்து செல்வீர்கள். மனதுக்குள் உங்களுக்கு சுய நம்பிக்கை ஏற்படக்கூடுங்க. கூடுதல் தைரியமும் உண்டாகக்கூடும். வராமல் இந்த பணம் கண்டிப்பாக பெறக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். முக்கிய பொறுப்புகள் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். செல்வாக்கு மிக்க சூழல் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு என்று நீங்க பணம் கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று விவேகமுடன் செயல்படுவீர்கள். எதை செய்தால் வெற்றி பெறலாம் என்று யோசித்து செய்யுங்கள். பெண்கள் அவசரப்படாமல் எதிலும் ஈடுபடுங்கள். குடும்பத்தை நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் குளறுபடியாக இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகி விடக்கூடும். காதல் நீங்க இப்போதைக்கு பெரிய விஷயங்களை எல்லாம் நினைத்து குழப்பிக் கொள்ள வேண்டாம். போக போக கை கொடுங்க. முக்கியமாக காதலை பற்றி இல்லத்தில் சொல்வது மட்டுமே சிறப்பு என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேறு எதிலும் அக்கறை வேண்டாங்க. படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பொறுமையாக எதையும் அணுகுங்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். என்ற முன்னேற்றமான வாழ்க்கை ஏற்படக்கூடும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியும் இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவார்கள். கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறிவிடக்கூடும். எல்லோரிடத்திலும் நல்ல பெயர் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. தைரியமாக எதிலும் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். மனதிற்குள் ஒருவித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். மனோ தைரியத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். பயணங்களை ஓரளவு சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்வீர்கள். இன்று சாமர்த்தியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறும் இருக்க கொடுங்க. பூசம் இன்று குடும்பத்தை நல்ல முறையில் வழிநடத்துவீர்கள். சிறப்பான நல்ல பலன் ஏற்படக்கூடும். மதிப்பு மிக்கவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஆறுதலாக இருக்க கொடுங்க. பண வரவும் கண்டிப்பாக நம்பிக்கை கொடுக்கும். தொழிலும் உங்களுக்கு நல்லபடியாக நடக்க கொடுங்க. முக்கிய புள்ளிகளின் உதவிகள் கிடைக்கக்கூடும். பொதுநல சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு மனோதைரியம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. ஆயில்யம் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். இலக்கு கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். தொழில் வியாபாரம் வளர்ச்சி பாதை நோக்கி செல்லக்கூடும். குடும்ப உறவுகள் பலப்படக்கூடுங்க. மனதிற்குள் தைரியம் உண்டாகக்கூடும். கவனமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்கள் உண்டு உங்கள் வேலை இருப்பது மிக சிறப்பு. மாறுபட்ட நிகழ்வு குறித்து அதிருப்தி கொஞ்சம் ஏற்படக்கூடும். பேசுவதில் நிதானத்தை பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிலுவை பணியை நிறைவேற்றுவது நல்லது. செலவுக்கு சேமித்து வைத்த பணம் கண்டிப்பாக பயன்படக்கூடுங்க. தயவு செய்து சிம்ம ராசினியர்கள் ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மனம் திருப்தி அளிக்காத நிலை காணப்படக்கூடும். வியாபாரம் தொடர்பான காரியங்கள் முழு கவனத்தை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. தேவையில்லாத விஷயங்களை தலையீடுகள் செய்ய வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். கூடுதலாக இன்று பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். மனதிற்குள் ஒரு வித மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறக்கூடும். சுயநல போக்குடன் செயல்படுவீர்கள். அதனை கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பொதுநல காரியங்கள் ஈடுபடும் பொழுது கவனமாகவும் ஈடுபட வேண்டும். சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும். அதனை பொறுப்பாக கையாளுங்கள்.
பெண்கள் இன்று குழப்பத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். நடைபெறாமல் இருந்த காரியம் நடைபெறக்கூடும். பெண்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். யோசித்து செய்வதே வெற்றிக்கு வழிவகுக்கும். பெண்கள் கூடுமானவரை அமைதியை நிலைநாட்டிக் கொள்வது நல்லது. காதல் கொஞ்சம் குளறுபடியாக இருக்கும். இன்னொரு நாட்கள்ல எல்லாம் சரியாகும். காதல் இப்போதைக்கு நீங்க பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பதட்டம் கொள்ள வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும், கல்வியில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். கல்வியிலும் சிறந்து விளங்க முடியும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்க கொடுங்க. நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். படிப்பில் அக்கறையுடன் நிற்க பாருங்கள் என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகரிக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செயல்களை கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிறப்பாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கூடுதல் பொறுப்புகள் என்று நீங்க உருவாக்கிக் கொள்வீர்கள். மனதிற்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். பக்குவமாக காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் என்று ஓரளவு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் நாள் என்று கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளும் உண்டாக கொடுங்க. பூரம் பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். முடிவில் கூட தெளிவு ஏற்படக்கூடும். முக்கியமான விஷயங்களை தன்னை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லத்திற்கு என்ன வேண்டுமோ வாங்கி போடுவீர்கள். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். காரியங்கள் ஓரளவு வெற்றியடை போடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு என்று எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி செல்லும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திரம் என்று கனவுகள் நனவாக கூடும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காலையிலே நல்ல செய்திகள் வரக்கூடும். மனதிற்கு இனிய மகிழ்ச்சி தரக்கூடிய விலையில் எல்லாம் இருக்க கொடுங்க. பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றி கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பக்குவமாக இருந்து எதையும் முன்னேற்றகரமாக அமைத்துக் கொள்வீர்கள் என்று ஓரளவு மற்றவர்கள் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இல்லைங்க. முயற்சி உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். கன்னி ராசினியர்கள் இன்று பொது காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் இருக்கட்டும். எது செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்வதே சிறப்பை கொடுக்கும். சுயநலம் கருதாமல் செயல்பட்டுக் கொண்டிருப்பீர்கள். அவமதித்து பேசியவர்கள் அன்பு பாராட்டு கொடுங்க. தொழில் நெருக்கடிகள் எல்லாம் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். பண வரவு கண்டிப்பாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வீக அருள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். உறவுகளிடம் பழகும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பணம் வரவு திருப்திகரமாக இருக்க கொடுங்க. எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். முழு கவனத்துடன் செய்யும் காரியங்களை வெற்றி இருக்கும். எந்த ஒரு செயலையும் நிதானமாக செய்தால் முன்னேற்றம் இருக்குங்க என்று பிறர் விஷயங்களை மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பொறுமையும் நிதானமும் இருப்பது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்குங்க. கூடுதலாக இன்று பணவரவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதிலும் உற்சாகத்துடன் இன்று பாடுபடுவீர்கள். முக்கிய முடிவுகளை ரொம்ப தெளிவாக எடுப்பீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். உபாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் சரியாக கொடுங்க. எதையும் நிதானமாக அணுகினால் வெற்றி இருக்கும். மன போராட்டத்திற்கு முடிவு கட்டுவீர்கள். சொத்து பிரச்சனைக்கெல்லாம் இன்று தீர்வு கிடைக்க கொடுங்க. கூடுதல் சந்தோஷம் வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். என்று உங்களுக்கு மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். கூடுதல் பொறுப்புகளையும் இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தையும் இன்று நீங்கள் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் நான் என்று சொல்ல முடியுங்க. காதல் குளறுபடியாக இருந்தாலும் போக போக எல்லாவற்றையும் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். காதலை பொறுத்தவரை அவசரமும் பட வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்பு தவிர வேற எதிலும் அக்கறை வேண்டாங்க. படித்து முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்தை மட்டும் வளர்த்துக் கொள்ளுங்கள். கல்வியில் சிந்தித்து செயல்படுவது மிக நல்லது. மாணவர்களுக்கு இன்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்வீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். எதிலும் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்பட கொடுங்க. கூடுதல் பொறுப்புகள் கண்டிப்பாக வரக்கூடும். எல்லோரும் மத்தியிலும் இன்று நீங்க சிறப்புடன் செயல்படுவீர்கள். அன்பும் பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக் கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். முழு கவனத்துடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். அக்கறையுடன் பணியில் ஈடுபட்டு முன்னேற்றம் அடைவீர்கள் என்று நீங்க வாழ்க்கை பாதை உங்களுக்கு
சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. அஸ்தம் என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முயலுங்கள், முடியாதது ஏதுமில்லை. நல்ல விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. மனம் என்று திருப்தியாக இருக்க கொடுங்க. பேசுவதில் நிதானத்தை நீங்க கடைபிடிக்க வேண்டும். மாறுபட்ட நிகழ்வு குறித்து சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். முக்கிய நபர்களின் உதவிகள் கிடைக்க கொடுங்க. பிள்ளைகளுடன் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. உடல் ஆரோக்கியத்தை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ளக்கூடும். சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மதிய வேளையில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். சித்திரை இன்று பயணங்களை மேற்கொள்வீர்கள். காரியங்களை கூட அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எடுக்கும் முடிவில் அற்புதமாக எடுத்து முடிப்பீர்கள். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். நல்ல எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். சுயநலம் கருதாமல் செயல்படுவீர்கள். மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். இன்று புகழ்மிக்கவர்களை சந்தித்து மகிழக்கூடிய நாளாக இருக்க கொடுங்க. வெற்றி வாகை சூடக்கூடிய சூழும் இருக்கும். அற்புதமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஒவ்வாத உணவுகளை மட்டும் தயவு செய்து உண்ண வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். பொருட்கள் மீது கவனம் கொள்ளுங்கள். துலாம் ராசினியர்கள் இன்று யாரை நம்புவது, யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டிருக்குங்க. உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கேற்ற வளர்ச்சி உண்டாகக்கூடும். நிலுவை பணம் கண்டிப்பாக வசூலாகும். பெண்கள் இன்று பார்த்து பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். எதிலும் தன்னம்பிக்கையுடன் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் வெற்றிகரமாக நடக்க கொடுங்க. உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். திறமைகள் கண்டிப்பாக பளிச்சிடும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு பெருக கொடுங்க. குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டது கண்டிப்பாக நீங்கிவிடக் கொடுங்க. பிள்ளைகளின் நலனுக்காக பாடுபடுவீர்கள். அரும்பாடுபட்டு காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாம். பக்குவமாக காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சிந்தனை வளம் கண்டிப்பாக பெருகும். என்று உங்கள் மனதிற்குள் மகிழ்ச்சி கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள் பயணங்களை மேற்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். எப்படிப்பட்ட விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். சுறுசுறுப்புடன் இந்த காரியங்களில் ஈடுபடுவீர்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. ஏனோதனமாக மட்டும் இருந்து விட வேண்டாம். இன்று பெண்கள் குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கொடுங்க. குடும்பத்தில் கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். பெண்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக உருவாகக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் மட்டும் குளறுபடியாக இருக்குங்க. காதல் இப்போதைக்கு முடிவு காண வேண்டாம். சந்தேக பார்வையும் வேண்டாம். விட்டுவிடுங்கள். பொறுமையாக இருங்கள். உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துங்கள். காதல் தன்னால் கை கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று நீங்க அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். இருந்தாலும் கடன் வாங்கியெல்லாம் எதையும் கொடுக்க வேண்டாம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களால் முடியும் பட்சத்தில் எதையும் செய்யுங்கள். பக்குவமாக எதிலும் ஈடுபடுங்கள். காரியங்கள் ஓரளவு சூடு பிடிக்கும். இன்று ஓரளவு திட்டங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. சுவாதி நல்ல நிலைக்கு உயர்ந்து காட்டுவீர்கள். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு நட்பாக கொடுங்க. காரியங்களை கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெற கொடுங்க. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். தொழிலும் உங்களுக்கு அற்புதமாக நடைபெறக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதையும் செய்யுங்கள். அது வெற்றிக்கு வழிவகுக்கும். விசாகம் செலவுகளை குறைத்துக் கொண்டு பொறுமையாக எதிலும் ஈடுபட வேண்டும். உங்களின் நியாயமான பேச்சை சிலர் ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். இருந்தாலும் நல்லதொரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொறுமையும் நிதானமும் இருந்தால் வெற்றி இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். பிறர் நலனுக்காக பாடுபடுவீர்கள். கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. பக்குவமாக செயல்பட்டால் எதிலும் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று செய்யும் செயலில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்கள் கண்டிப்பாக கைகூடிவிடும். மனசுக்குள் ஞானம் நிறைந்த சிந்தனையுடன் செயல்படுவீர்கள். பெறுகின்ற அனுபவம் புதுவிதமாக இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். உபரி பண வருமானம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறக்கூடுங்க. பெண்கள் எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிக்க முடியும். கூடுதல் கவனத்துடன் எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். இன்று பணிகளை விரைவாக முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். அனைவரும் மத்தியிலும் நல்ல பெயர் கண்டிப்பாக எடுப்பீர்கள். விளையாட்டுத் துறையில் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட கொடுங்க.
எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். உடைய தனி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். எல்லோராலும் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பகைகள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். வாழ்வில் வளம் பெறுவதற்கு புதிய சூழல் உருவாகக்கூடும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுக்குள் இருக்கக்கூடும். பெண்கள் இன்று விரைவாக செயல்படுவீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் உருவாக கூடுங்க. எல்லா வகையிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று காதல் மட்டுமே குளறுபடியாக இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு பெரிய முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாட்களில் நீங்க எதையும் பார்த்துக் கொள்ளுங்கள். காதலை பொறுத்தவரை இப்போதைக்கு அவசரப்பட வேண்டாம் என்று மாணவர்கள் குழப்பத்திற்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இன்று கலைத்துறையில் சாதிக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க அக்கறையுடன் எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவீர்கள். நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். மனதில் உங்களுக்கு சிந்தனை வளம் பிறகு கொடுங்க. கற்பனை திறனும் அதிகரிக்க கொடுங்க. ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். சுமூகமான சூழல் உருவாகக்கூடும் என்று உங்களுக்கு கூடுதல் கவனம் எதிலும் உண்டாக கொடுங்க. மனம் போல் வாழ்க்கையை கண்டிப்பாக அமைத்துக் கொள்வீர்கள். அனுஷம் அலைந்து திரிந்து பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பதட்டமான சூழல் ஏற்பட கொடுங்க. பக்குவமாக நீங்க எதிலையும் செயல்பட வேண்டும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துளங்கும் நாட்களுக்கு கொடுங்க. என்று ஓரளவு முயற்சி கண்டிப்பாக பலிக்கக்கூடும். தயவு செய்து எதை நினைத்தும் பய உணர்வு வேண்டாம். கேட்டை நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வீர்கள். அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டுங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. சிரமங்கள் ஓரளவு கண்டிப்பாக சரியாக கொடுங்க. பிறர் விஷயங்கள் மட்டும் தலையீடுகள் செய்ய வேண்டாங்க. எதிலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. கவனத்தை மட்டும் பின்பற்ற வேண்டும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். பல சோதனை கடந்து வெற்றி பெறுவீர்கள். சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. என்று ஓரளவு செயல்களை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. தனுசு ராசினியர்கள் இன்று நீங்க மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படுவீர்கள். அடிப்படை விஷயங்கள் எல்லாம் புரிந்து கொள்வீர்கள். பக்குவமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். கூடுதலாக உழைக்க வேண்டிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். நல்லது கெட்டதுகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெரும் முயற்சி உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்கக்கூடும். அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். தனி திறமைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிரிகள் இடமாறி போக கொடுங்க. புதுவிதமான யோசனைகள் கண்டிப்பாக வரக்கூடும். தொழிலும் உங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். உபரி பண வருமானம் கிடைக்க கொடுங்க. நண்பருடன் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள். கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனக்கசப்புகள் கண்டிப்பாக மாறக்கூடும். எந்த ஒரு செயலையும் மிகவும் அக்கறையுடன் செய்து முடிக்க முடியுங்க. கூடுதல் கவனம் இருந்தால் எதிலையும் வெற்றி பெற முடியும். காரிய தடை தாமதம் ஏற்பட்டதெல்லாம் என்று விலகி செல்ல கொடுங்க. இந்த உயர்வான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். பொறுப்புடனும் செயல்படுவீர்கள். மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறக்கூடும். உங்களுக்கு யாராவது ஒருவர் கண்டிப்பாக துணை நிற்க கொடுங்க. பகைகளும் விலகி செல்லக்கூடும். இந்த உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனசுக்குள் ஒருவித மகிழ்ச்சி கூடிக்கொண்டிருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்ல கொடுங்க. என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். பெண்கள் விருப்பங்களை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். காரியங்களையும் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று எல்லா வகையிலும் நல்லது நடைபெற கொடுங்க. கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகும் என்று சொல்ல முடியுங்க. காதல் குளறுபடியாக இருக்கும். குழப்பத்தையும் ஏற்படுத்தும். காதல் இப்போதைக்கு நீங்க எந்த ஒரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். முக்கியமாக சந்தேகம் என்பது துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மாணவர்களுக்கு எதிர்காலம் சிறப்பாக இருக்கக்கூடும். நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். தாராள மனது கொண்டவராக காணப்படுவீர்கள். மாணவர்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 6 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் இன்று உங்களுக்கு பகைகள் விலகி செல்லக்கூடும். உடைய தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள். எதிரிகள் இடம் மாறி போக கொடுங்க. செல்வ செழிப்பான சூழல் ஏற்படக்கூடும். தாராள அளவில் பணவரவு கிடைக்க கொடுங்க. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள்.
எதிலும் வேகமாக பணிகளை மேற்கொள்வீர்கள். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது தெளிவாக எடுப்பது மிக நல்லது. ஓரளவு பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க கூடுங்க. வெற்றிக்கு வழிவகை உண்டாகக்கூடும். வாழ்க்கையில் உங்களுக்கு நம்பிக்கை கூடும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யுங்கள். அது உங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. போராட்டம். அனைவரிடத்திலும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். காரியங்களையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். உணவு கட்டுப்பாட்டினை இன்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். தொழில் வியாபாரம் என்று சிறப்பாக இருக்கக்கூடும். எதிரிகள் இன்று இடம் மாறி போவார்கள். தனி திறமைகளை வளர்த்துக் கொள்வீர்கள் என்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு காண்பீர்கள் என்று ஓரளவு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. குழப்பங்களுக்கு முடிவு கிடைக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் பெருமை உண்டாகும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உத்திராடம். கவன நடைமுறையை பின்பற்ற வேண்டும். தாராள அளவில் பணவரவு கிடைக்கக்கூடும். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். போட்டி பொறாமைகள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடும். தனி திறமைகளை இன்று நீங்க வளர்த்துக் கொள்வீர்கள். முக்கிய முடிவுகளை நீங்க தெளிவாக எடுப்பீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தடைகள் செய்ய வேண்டாம். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் வழிநடத்த முடியும். எதிர்ப்புகளையும் சரி செய்து கொள்ள முடியுங்க. கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம் மகரம் ராசினியர்கள் இன்று அன்பும் பண்பும் மிகுந்து காணப்படக்கூடும். எதிரிகள் இன்று தவிடுபொடியாக கூடுங்க. வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு புதிய சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் இன்று பணிகளில் ஈடுபடுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். பண சேமிப்பு ஒரு பக்கம் அதிகரிக்க கொடுங்க. பணியாளர்களுக்கு சலுகை கண்டிப்பாக கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறைந்துவிடக்கூடும். எடுத்த காரியத்தை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையுங்க. எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் மூலம் சாமர்த்தியம் வெளிப்படக்கூடும். பிள்ளைகளால் பெருமையும் ஏற்படக்கூடும். உங்களை நினைத்து மற்றவர்களும் பெருமைப்படக்கூடுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. செயல்கள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் விரைவாக செயல்படுவீர்கள். கூடுதல் பொறுப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். குடும்பத்தில் என்ன வேண்டுமோ சிறப்புடன் செய்து முடிக்க முடியுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். போக போக எல்லாம் சரிப்படுத்தும். காதல் இப்போதைக்கு நீங்க குழப்பம் அடைய வேண்டாம் என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். மாணவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. மாணவர்கள் அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையீடுகள் வேண்டாம். அதேபோல் அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை கொடுக்கும் என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். இன்று பிள்ளைகள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காரியங்களை கண்டு நீங்க பயப்படாமல் எதிர்த்து நின்று போராடி வெற்றி பெறுவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். சலுகைகளை முன்னேற்றம் ஏற்படக்கூடும். அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படக்கூடும். ஆர்வமுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு புதிய சூழல் உருவாக கொடுங்க. தடை தாமதம் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். கடன் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடும் என்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. திருவோணம். குடும்பத்தை நன்கு வழிநடத்துவீர்கள். தொழிலையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். பணம் பரிவர்த்தனையில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். சிம்ம சொப்பனமாக காணப்படுவீர்கள் என்று அனைவரும் உங்களை பார்த்து வேக்கும்படியான சூழல் ஏற்படக்கூடும். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல சோதனை கடந்து வெற்றி பெறக்கூடுங்க. சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். பெரிய பிரச்சனை தன்னை காத்துக் கொள்ளக்கூடுங்க. வியாபார நோக்குடன் செயல்படுவீர்கள். வாழ்க்கையில் உங்களுக்கு புதிய நம்பிக்கை பிறக்கும் நாள் என்றே சொல்ல முடியும். அவிட்டம். இந்த குடும்ப பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். எதிர்ப்புகள் எல்லாம் விலகி செல்லக்கூடுங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். வெற்றிகரமாக எதிலும் ஈடுபடுவீர்கள். பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படக்கூடுங்க. மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறுவீர்கள் என்று கூடுதல் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டாம். உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடும். இன்று நல்லவைகள் நடைபெறும் நாட்களுக்கு கொடுங்க. போட்டி பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சீர்படக்கூடும். வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும் என்று ஓரளவு மாற்றங்கள் ஏற்படும் நாட்களுக்கு கொடுங்க. திருப்திகரமான முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் என்று நீங்க எதையும் தைரியமாக எதிர்கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு புதிய நம்பிக்கை உருவாகக்கூடும். எதிர்வரும் பணிகளுக்கு மட்டும் முன்னேற்பாடு அவசியங்க. பயணங்கள் செல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். தொழில் உற்பத்தி விற்பனை சிறப்பாக தான் இருக்கும். பண பரிவர்த்தனையில் பாதுகாப்பை பின்பற்ற வேண்டும்.
சீரான ஓய்வு உடல் நலனை பாதுகாக்குங்க. இந்த முடிவுகளில் உங்களுக்கு தெளிவு ஏற்படக்கூடும். வழக்குகள், தகராறுகள்ல கண்டிப்பாக வெற்றி இருக்கும். அதற்காக நீங்க வேண்டுமென்றே தயவு செய்து நாவடக்கம் என்பது கண்டிப்பாக வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். உடலை வலுப்படுத்துங்கள். தொழில் வியாபாரம் சிறப்பாக தான் நடைபெறக்கூடும். எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்கும். ஓரளவு சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. கடன் பிரச்சனைகள் கண்டிப்பாக தொல்லையை கொடுக்காது. போட்டிகள் விலகி செல்லக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலைக்கு செல்லுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க. உழைப்புக்கு தகுந்த நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. குறிக்கோளுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். பேச்சு திறமை அதிகரித்து எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. பெண்கள் இன்று காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தையும் நன்கு பார்த்துக் கொள்வீர்கள். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். பெண்கள் இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். குழப்பங்களுக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் மட்டுமே கொஞ்சம் குளறுபடியாக இருந்து கொண்டேதான் இருக்கும். எதையும் சரிவர பயன்படுத்த முடியாமல் போகுங்க. இல்லத்தில் சொல்லிதான் முடிவு காண வேண்டும். காதலுக்கு நீங்க பொறுமையுடன் இருந்தால் வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். கல்வியிலும் சிறந்து விளங்குவீர்கள். எதிர்பாராத நல்ல விஷயம் நடைபெறக்கூடும். மாணவர்களுக்கு புது புது விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடும். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க அனைத்து விஷயங்களிலும் முன்னேறி செல்லக்கூடுங்க. விரைவாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படக்கூடும். மனதிற்கு இனிய சம்பவங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். யாரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். பக்குவமாக செயல்பட்டால் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு நல்ல விஷயங்கள் ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. அக்கம் பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். இன்று அடுத்தவருக்கு எடுத்துக்காட்டாக விளைவீர்கள். இந்த நாள் நீங்க தைரியமாக எதிலும் எதிர்கொண்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சதயம். செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்த வேண்டும். வேண்டாத நபருடன் பேச்சுக்கள் வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. பதட்டமும் குழப்பமும் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. அனைவரையும் அனுசரித்து சென்றால் வெற்றி இருக்கும். இன்று ஓரளவு சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லுங்கள். பக்குவமாக பணிகளில் ஈடுபடுவீர்கள். இன்று பதட்டம் இல்லாமல் இருங்கள், அது போதும். போராட்டாத்தி. மனதிற்குள் நிம்மதி ஏற்படக்கூடும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். திட்டமிட்டு எதிலும் ஈடுபடுவீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். இன்று உங்கள் நல்ல மனசுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. பெயரும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இறைவனை மட்டும் முழுமையாக நம்புங்கள். பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்துவிட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். மீனம் ராசினியர்கள் இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும். நல்ல பிள்ளை என்ற பெயரை எடுக்க வேண்டும். கூடுதல் முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக சாத்தியப்படுங்க. அது மட்டுமில்லை, அக்கம்பக்கத்தில் பேசும்போது கவனம் இருக்கட்டும். நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. காலம் கடந்தாலும் உங்கள் வெற்றி வாய்ப்பு என்பது கண்டிப்பாக இருக்கக்கூடும். பொதுநல சிந்தனையுடனும் செயல்படுவீர்கள். சுமூகமான சூழலையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அடுத்தவர்கள் உதவிகள் செய்யக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். செயல்களில் உங்களுக்கு புதிய திருப்பம் ஏற்படக்கூடும். உண்மை நிலவரம் உணர்ந்து நீங்க பணிபுரிய வேண்டும். பேசுவதில் நிதானத்தை நீங்க பின்பற்ற வேண்டும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் வெற்றி இருக்கும். முழு கவனத்துடன் பணிகளில் ஈடுபட்டால் முன்னேற்றம் இருக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. எல்லோரிடத்திலும் இந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எந்த ஒரு செயலையும் அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். எதிலும் வெற்றி பெறுவதற்கான சூழலை உருவாக்கிக் கொள்வீர்கள். உற்சாகத்துடன் இன்று நீங்க பணிகளை மேற்கொள்வீர்கள். இன்று உறவுகளிடம் பழகும் பொழுது கவனம் இருக்கட்டும். யாருக்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பீர்கள். இருந்தாலும் நல்ல மனசை மற்றவர்கள் பாராட்ட கொடுங்க. மீனம் ராசினியர்கள் பொதுவாக பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாள் என்றே அற்புதமாக இன்று அமைத்துக் கொள்ளக்கூடும். அது மட்டும் இல்லைங்க, அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன் என்று நீங்கள் அதிக வட்டிக்கு கடன் வாங்கியெல்லாம் உதவிகள் செய்ய வேண்டாம். அப்படி ஒரு உதவி கண்டிப்பாக வேண்டாம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போட்டுவிட வேண்டாம். பெண்கள் இன்று பிள்ளைகளை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது கண்டிப்பாக வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பெண்கள் புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. வியாபார தொடர்புகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கையிலும் காசு பணம் புழங்க கொடுங்க. காதல் கண்டிப்பாக நெருக்கடியை கொடுக்கும். காதலில் கொஞ்சம் அவசரப்படாமல் இருந்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் காண வேண்டாம். காதலை பொறுத்தவரை பொறுமையாக செயல்பட்டால் வெற்றி இருக்குங்க. என்று மாணவர்கள் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். கல்விக்கான முடிவில் தெளிவு ஏற்படக்கூடும். முயற்சி கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. மாணவர்களுக்கு மனோதைரியம் ஏற்படக்கூடும். அது மட்டுமில்லை, அரசாங்க தேர்வுகளுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் குரு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி. இன்று அனைவரிடத்திலும் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். காரியங்களை எல்லாம் துரிதமாக செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்தபடி நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. முக்கிய முடிவில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்படுவீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். இன்று பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. பிள்ளைகளை அனுசரித்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். உத்திரட்டாதி. பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். தக்க பலனும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யக்கூடிய சூழல் உருவாகக்கூடும். தொழில் உற்பத்தி விற்பனையும் சிறப்பாக இருக்க கொடுங்க. எப்படியாவது ஜெயித்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணுவீர்கள். லட்சியங்களையும் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். ரேவதி. உணவு கட்டுப்பாடு வேண்டும். நடைபயிற்சி மேற்கொள்வீர்கள். நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எதிலும் ஈடுபடுவீர்கள். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். குடும்ப பொறுப்புகளையும் இன்று ஏற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை உண்டு இருப்பது மிக சிறப்பு. ஒவ்வாத உணவுகளை மட்டும் உண்ண வேண்டாம் என்று சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் பொறுமையாக செல்லுங்கள். நாவடக்கம் தேவைப்படும் நாள் என்று சொல்ல முடியும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.